வணக்கம் மக்களே. முண்டன் ஜோதிடம், நாடுகளும் நடப்புகளும். முண்டன் உலகியல் ஜோதிடம். தற்போது உலகில் நிலவும் சில பதற்றமான சூழ்நிலைகள் எல்லோருக்கும் கவலையை ஏற்படுத்தி உள்ளது. கிரகணங்களின் அடிப்படையில் நாம் முதலாம் உலகப் போரை பற்றி ஒரு ஆராய்த்தலை பார்த்துவிட்டு வருவோம். பிப்ரவரி 24, 25 தேதிகளில் 1914 ஆண்டு வளைய சூரிய கிரகணமும், மார்ச் 12, 1914 ஆண்டு பகுதி சந்திர கிரகணமும், ஆகஸ்ட் 21, 1914 ஆண்டு முழு சூரிய கிரகணமும், செப்டம்பர் 4 தேதி 1914 ஆண்டு பகுதி சந்திர கிரகணமும் ஏற்பட்டது. அப்பொழுது பிரான்ஸ் பெர்னார்டர் இவர் ஆஸ்திரியா ஹங்கேரி பெகாமின் இளவரசராக உள்ளவர். இவர் அவருடைய மனைவியுடன் சரோயோவில் பயணம் செய்யும்போது படுகொலை செய்யப்படுகிறார். இந்த நிகழ்வே ஆஸ்திரியா ஹங்கேரி அரசு இரண்டும் சேர்ந்து செர்பியாவின் மீது போரை ஆரம்பித்தது. இதனை அடுத்து ஆஸ்திரியா ஹங்கேரியுடன் சேர்ந்து ஜெர்மனி, ஓட்டோமான் பேரரசு, பல்கேரியா ஆகிய நாடுகளுடன் போரை ஆரம்பித்தனர். 28 ஜூலை 1914 ஆண்டு முதலாம் உலகப் போர் தொடங்கி 11 நவம்பர் 1918 ஆண்டு இந்த போர் முடிவடைகிறது. இதில் சுமார் 16 முதல் 20 மில்லியன் மக்கள் உயிரிழந்தனர். இரண்டாம் உலகப் போரின் வரலாற்றின் மிக கொடிய பக்கங்களை கொண்டதாக இருந்தது. இந்த போர் நடக்கும் காலத்தில் உள்ள கிரகணங்களை பார்ப்போம். ஏப்ரல் 19, 1939 ஆண்டு வளைய சூரிய கிரகணம். மே 3 தேதி 1939 ஆண்டு முழு சந்திர கிரகணமும், அக்டோபர் 12, 1939 ஆண்டு முழு சூரிய கிரகணமும், அக்டோபர் 28 ஆண்டு 1939 ஆண்டு முழு சந்திர கிரகணமும் ஏற்பட்டது. இரண்டாம் உலகப் போரில் அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது. 1 தேதி செப்டம்பர் 1935 ஜெர்மனி போலந்து மீது படையெடுத்ததை தொடர்ந்து இந்த இரண்டாம் உலகப் போர் 2 செப்டம்பர் 1945 ஆண்டு முடிவுற்றது. ஜப்பான் அமெரிக்காவிடம் இந்த போரில் சரணடைந்தது. இந்த போரில் ஹீரோஷிமா நாகாசாகியில் அமெரிக்கா நியூக்ளியர் ஆயுதத்தை பயன்படுத்தியது. இந்த போரில் 8.5 கோடி மக்கள் உயிரிழந்ததாக கருதப்படுகிறது. முதலாம் உலகப் போருக்கும் இரண்டாம் உலகப் போருக்கும் கிரகணங்களை பார்க்கும் பொழுது வளைய சூரிய கிரகணம் ஏற்பட்டுள்ளது, முழு சூரிய கிரகணமும் ஏற்பட்டுள்ளது, முழு சந்திர கிரகணமும் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது நாம் 2026 ஆண்டில் நடக்கக்கூடிய கிரகணங்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வருவோம். பிப்ரவரி 17, 2026 ஆண்டு வளைய சூரிய கிரகணமும், மார்ச் 3 தேதி 2026 முழு சந்திர கிரகணமும், ஆகஸ்ட் 12, 2026 ஆண்டு முழு சூரிய கிரகணமும், ஆகஸ்ட் 28, 2026 ஆண்டு பகுதி சந்திர கிரகணமும் ஏற்பட உள்ளது. இதில் நாம் பார்ப்போமானால் முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போரிலும் ஆல்ரெடி வளைய சூரிய கிரகணமும் அதேபோல் முழு சந்திர கிரகணமும் இந்த 2026 ஆண்டு ஏற்பட்டது. இன்றைய நவீன காலத்தில் மூன்றாம் உலகப் போர் ஏற்படுமா ஏற்படாதா? தற்போது உள்ள நிலையில் உக்ரைன் ரஷ்யா போர், மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றங்கள், சீனா தைவான் விவகாரம், இதை பார்க்கும் பொழுது மூன்றாவது உலகப் போரின் வடிவங்கள் மாற்றப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு.
மூன்றாவது உலகப் போருக்காக செயற்கையான முறையில் சைபர் போர் அச்சுறுத்தல், உடல் ரீதியான தாக்குதலுக்கு பதிலாக இணையதளம் மூலம் மென்பொருள்களை ஆயுதமாக கொண்டு நடத்தப்படும் போராகவும் அமையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மின்சார கட்டமைப்பு, வங்கி சேவைகள், இராணுவ தொடர்பை முடக்குவது போன்ற போர்களும் நடக்கும். சில நேரம் எதிரி நாட்டின் தரவுகளை அல்லது அரசு ஆவணங்களை இணையதள வசதியுடன் சட்டவிரோதமாக அதை தாக்கலாம் அல்லது அந்த தரவுகளை எடுக்க முயற்சிக்கலாம், எடுக்கலாம். வைரஸ் தாக்குதல்கள் புதிய புதிய நோய்களை உருவாக்கி அதன் மூலம் ஒரு போரை உருவாக்கலாம். செயற்கை சுனாமிகள், செயற்கை மழை, செயற்கையான காற்று மாசு அடைதல் போன்றவற்றினாலும் இந்த மூன்றாவது உலகப் போர் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த போர் பதற்றங்கள் அனைத்துமே 2030 வரை கண்டிப்பாக ஏதாவது ஒரு மூலையில், எங்காவது ஒரு இடத்தில் இது அனைத்தும் நடந்து கொண்டுதான் இருக்கும். அடுத்த பகுதியில் எந்தெந்த நாடுகளில் என்னென்ன பலன்கள் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அம்மாஜி, கனடாவிலிருந்து